வெப்பச்சலனம் கன்வெக்ஷன் மூலம் வெப்பம் எந்த பொருளின் நிலைகளில் கடத்தப்படுகிறது? ஏ. வாயுக்களில் மட்டும். பி. திரவங்கள் மற்றும் வாயுக்கள். சி. திடப்பொருட்கள் மற்றும் திரவங்கள். டி. திடப்பொருட்களில் மட்டும். சரியான பதில் பி. திரவங்கள் மற்றும் வாயுக்கள். சரியான விடை பி. சோகஸ்மெலி. வெப்பச்சலனம் என்பது திரவங்கள் மற்றும் வாயுக்களில் உள்ள மூலக்கூறுகளின் இயக்கத்தினால் வெப்பம் பரவும் முறையாகும். இதில் சூடான துகள்கள் மேலே செல்வதும் குளிர்ந்த துகள்கள் கீழே வருவதும் தொடர்ச்சியாக நடக்கும். நீர் சுத்திகரிப்பான்களின் சூழலில் ரோ என்பதன் விரிவாக்கம் என்ன? ஏ. எதிர் சவ்வூடு பரவல் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். பி. தொடர் ஆக்சிஜனேற்றம் ரிகர்சிவ் ஆக்சிடேஷன். சி. கதிரியக்க வெளியீடு ரேடியன்ட் அவுட்புட். டி. விரைவான ஆக்சிஜனேற்றம் ராபிட் ஆக்சிஜனேஷன். சரியான பதில் ஏ. எதிர் சவ்வூடு பரவல் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். சரியான விடை ஏ. சோகஸ்மெலி. ரோ என்பது ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் எதிர் சவ்வூடு பரவல் என்பதை குறிக்கிறது. இது நீரின் அழுத்தத்தை பயன்படுத்தி அசுத்தங்களை சவ்வு வழியாக பிரிக்கும் தொழில்நுட்பமாகும். இது நீரில் கரைந்துள்ள உப்புகள் மற்றும் நுண்கிருமிகளை நீக்க பயன்படுகிறது. செயற்கைக்கோளின் பின்னணியில் சந்திரயான் என்பதன் பொருள் என்ன? ஏ. பூமி வாகனம். பி. சூரிய வாகனம். சி. நட்சத்திர வாகனம். டி. நிலவு வாகனம். சரியான பதில் டி. நிலவு வாகனம். சரியான விடை டி. சோகஸ்மெலி. சந்திரயான் என்பது சமஸ்கிருதத்தில் சந்திர நிலவு மற்றும் யான் வாகனம் என்பதிலிருந்து உருவானது. இது இந்தியாவின் நிலவு ஆய்வு திட்டத்தை குறிக்கிறது. வீடுகளில் உள்ள மின்விளக்குகளுக்கு பொதுவாக எந்த வகையான சுற்று பயன்படுத்தப்படுகிறது? ஏ. பக்க இணைப்பு சுற்று parallel circuit. பி. மூடிய சுற்று closed circuit. சி. திறந்த சுற்று open circuit. டி. தொடர் இணைப்பு சுற்று சீரீஸ் சர்க்கிட். சரியான பதில் ஏ. பக்க இணைப்பு சுற்று parallel circuit. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி. பக்க இணைப்பில் ஒவ்வொரு மின் சாதனத்திற்கும் தனித்தனி சுவிட்சுகள் இருக்கும் மற்றும் ஒரு சாதனம் பழுதடைந்தாலும் மற்றவை வேலை செய்யும். மேலும் அனைத்து சாதனங்களுக்கும் சமமான மின்னழுத்தம் கிடைப்பதை இது உறுதி செய்கிறது. எந்த தாவர ஹார்மோன் உதிர்தல் அடுக்கு உருவாவதை தடுக்கிறது? ஏ. சைட்டோகினின்கள் சைட்டோகினின்ஸ். பி. ஆக்சின்கள் ஆக்சின்ஸ். சி. ஜிப்ரலின்கள் ஜிப்ரலின்ஸ். டி. எத்திலீன் எத்திலீன். சரியான பதில் பி. ஆக்சின்கள் ஆக்சின்ஸ். 7. சரியான விடை பி. சோகஸ்மெலி. ஆக்சின்கள் இலைகள் மலர்கள் மற்றும் கனிகள் முதிர்ச்சியடைவதற்கு முன்பே உதிர்வதை தடுக்கும் ஹார்மோன்கள் ஆகும். இவை உதிர்தல் அடுக்கு ஆப்சிஷன் லேயர் உருவாவதை தாமதப்படுத்துகின்றன. வெப்பநிலை மற்றும் ஒரு பொருளில் உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கை ஆகிய இரண்டையும் சார்ந்துள்ள பண்பு எது? ஏ. அடர்த்தி டென்சிட்டி. பி. அழுத்தம் பிரஷர். சி. கனஅளவு வால்யூம். டி. வெப்பம் ஹீட். சரியான பதில் டி. வெப்பம் ஹீட். சரியான விடை வெப்பம். வெப்பம் என்பது ஒரு பொருளில் உள்ள மூலக்கூறுகளின் மொத்த இயக்க ஆற்றலை குறிக்கிறது. எனவே இது மூலக்கூறுகளின் எண்ணிக்கை மற்றும் வெப்பநிலையை சார்ந்தது. அமைப்பு மொத்த உறுப்புகள் ஒரே மாதிரியான அல்லது வேறுபட்ட செயல்பாடுகளை செய்கின்றனவா? ஏ. சிற்றினத்தைப் பொறுத்து மாறுபட்ட செயல்பாடுகள். பி. குறிப்பிட்ட செயல்பாடு இல்லை. சி. வேறுபட்ட செயல்பாடுகள். டி. ஒரே மாதிரியான செயல்பாடுகள். சரியான பதில் டி. ஒரே மாதிரியான செயல்பாடுகள். சரியான விடை டி. ஒரே மாதிரியான செயல்பாடுகள். அமைப்பு ஒத்த உறுப்புகள் ஹோமோலாகஸ் ஆர்கன்ஸ் பொதுவான பரிணாம தோற்றம் மற்றும் அடிப்படை அமைப்பைக் கொண்டவை. இவை வெவ்வேறு உயிரினங்களில் ஒரே மாதிரியான அல்லது அடிப்படை செயல்பாடுகளைச் செய்ய உதவுகின்றன. ஒரு செல்லின் அளவு பொதுவாக எவ்வாறு அளவிடப்படுகிறது? ஏ. மில்லிமீட்டரில் mm. பி. மைக்ரோமீட்டர்களில் எம். சி. நானோமீட்டர்களில் nm. டி. சென்டிமீட்டர்களில் cm. சரியான பதில் பி. மைக்ரோமீட்டர்களில் எம். 1. பெரும்பாலான செல்கள் மிகச்சிறியவை என்பதால் அவை மைக்ரோமீட்டர்களில் எம் அளவிடப்படுகின்றன. ஒரு மைக்ரோமீட்டர் என்பது மீட்டரில் ஒரு மில்லியனில் ஒரு பங்கு ஆகும். உதாரணமாக மனித இரத்த சிவப்பணுக்கள் சுமார் 7 முதல் 8 வரை எம் விட்டம் கொண்டவை. 2.
ஒளிச்சேர்க்கையின் போது தாவரங்கள் எந்த இரண்டு பொருட்களிலிருந்து ஸ்டார்ச்சை தயாரிக்கின்றன? ஏ ஆக்சிஜன் மற்றும் நீர், பி குளுக்கோஸ் மற்றும் நீர், சி கார்பன் டை ஆக்சைடு மற்றும் ஆக்சிஜன், டி கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீர். சரியான பதில் டி கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீர். 10 சரியான விடை டி சோகஸ்மெலி. ஒளிச்சேர்க்கையின் போது தாவரங்கள் வளிமண்டலத்திலிருந்து கார்பன் டை ஆக்சைடையும் வேர் மூலம் நீரையும் எடுத்துக்கொண்டு சூரிய ஒளியின் முன்னிலையில் ஸ்டார்ச் உணவு தயாரிக்கின்றன. சிறியதிலிருந்து பெரியது வரையிலான அமைப்பின் சரியான வரிசை என்ன? ஏ திசு, செல், உறுப்பு, உறுப்பு மண்டலம், உயிரினம். பி உயிரினம், உறுப்பு மண்டலம், உறுப்பு, திசு, செல். சி செல், திசு, உறுப்பு, உறுப்பு மண்டலம், உயிரினம். டி செல், உறுப்பு, திசு, உறுப்பு மண்டலம், உயிரினம். சரியான பதில் சி செல், திசு, உறுப்பு, உறுப்பு மண்டலம், உயிரினம். சரியான விடை சி சோகஸ்மெலி. உயிரினங்களின் அடிப்படை அலகு செல் ஆகும். பல செல்கள் இணைந்து திசுக்களையும் திசுக்கள் இணைந்து உறுப்புகளையும் உருவாக்குகின்றன. இந்த உறுப்புகள் இணைந்து உறுப்பு மண்டலமாகவும் இறுதியில் ஒரு முழுமையான உயிரினமாகவும் அமைகின்றன. மெக்னீசியம் நாடாவை எரித்த பிறகு மெக்னீசியம் ஆக்சைடு எப்படி தோற்றமளிக்கிறது? ஏ ஒரு தெளிவான வாயுவாக, பி ஒரு வெள்ளை பொடி சாம்பலாக, சி ஒரு கருப்பு திரவமாக, டி ஒரு பளபளப்பான திடப்பொருளாக. சரியான பதில் பி ஒரு வெள்ளை பொடி சாம்பலாக. 9 சரியான விடை பி சோகஸ்மெலி. மெக்னீசியம் நாடா காற்றில் எரியும் போது ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து மெக்னீசியம் ஆக்சைடை உருவாக்குகிறது. இது கண்ணை பறிக்கும் பிரகாசமான ஒளியுடன் எரிந்து வெண்மையான சாம்பல் போன்ற பொடியை தருகிறது. உருவித்திலை தாவர இலையில் கற்றை பாரன்கைமா செல்கள் எங்கு அமைந்துள்ளன? ஏ இலையிடை திசுவை உருவாக்குகின்றன. பி வாஸ்குலார் கற்றைகளைச் சுற்றி, சி மேல்புறத்தோலில், டி ஃபுளூயத்திற்குள். சரியான பதில் பி வாஸ்குலார் கற்றைகளைச் சுற்றி. சரியான விடை பி சோகஸ்மெலி. ஒருவித்திலை தாவர இலையில் வாஸ்குலார் கற்றைகளைச் சுற்றி ஒரு அடுக்கு பாரன்கேமா செல்கள் காணப்படுகின்றன. இது கற்றை உறை பண்டில் ஷீத் எனப்படுகிறது. இது ஒளிச்சேர்க்கை மற்றும் கடத்துதலில் முக்கிய பங்கு வகிக்கிறது. 100 கிராம் தண்ணீருக்கு 96 கிராம் கரையும் திறன் இருந்தால் 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் 50 கிராம் தண்ணீரில் எவ்வளவு சோடியம் நைட்ரேட் கரையும்? ஏ 192 கிராம், பி 48 கிராம், சி 24 கிராம், டி 96 கிராம். சரியான பதில் பி 48 கிராம். சரியான விடை பி சோகஸ்மெலி. கரையும் திறன் என்பது 100 கிராம் நீரில் கரையக்கூடிய அதிகபட்ச கரைபொருளின் அளவாகும். 100 கிராம் நீரில் 96 கிராம் கரைந்தால் 50 கிராம் நீரில் அதன் பாதியான 48 கிராம் மட்டுமே கரையும். நடுப்பகுதியில் உருகுதல் மண்டலம் CO2க்கு என்ன நடக்கிறது? ஏ அது கார்பன் மற்றும் ஆக்சிஜனாக சிதைகிறது. பி அது ஆகஸ்ட் ஆக்சிஜனேற்றப்படுகிறது. சி அது இரும்புடன் வினைபுரிகிறது. டி அது ஆகஸ்ட் ஒடுக்கப்படுகிறது. சரியான பதில் டி அது ஆகஸ்ட் ஒடுக்கப்படுகிறது. சரியான விடை டி சோகஸ்மெலி. இரும்பு தாதுவை பிரித்தெடுக்கும் போது உருகுதல் மண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு CO2 சூடான சி உடன் வினைபுரிந்து கார்பன் மோனாக்சைடாக ஒடுக்கமடைகிறது. எந்த உறுப்பிலிருந்து அண்டம் வெளியிடப்படுகிறது? ஏ அண்டகம் ஓவ்ரி, பி பெலோப்பியன் குழாய் ஃபலோப்பியன் டியூப், சி கருப்பை யூட்டரிஸ், டி பிறப்புறுப்பு வழி வஜைனா. சரியான பதில் ஏ அண்டகம் ஓவ்ரி. 5 பெண்களின் முதன்மை இனப்பெருக்க உறுப்பான அண்டகத்திலிருந்து ஓவ்ரி முதிர்ச்சியடைந்த அண்டம் ஒவ்வொரு மாதமும் ஒருமுறை வெளியிடப்படுகிறது. மற்றவை பி பெலோப்பியன் குழாய் என்பது அண்டம் கருப்பைக்கு செல்லும் பாதையாகும். சி கருப்பை என்பது கரு வளர்வதற்கான இடமாகும். மனித காதுகளால் 20 ஹெர்ட்ஸ் முதல் 20,000 ஹெர்ட்ஸ் வரையிலான அதிர்வெண்களுக்கு அப்பாற்பட்ட ஒலிகளை கேட்க முடியுமா? ஏ வீச்சு மிக அதிகமாக இருந்தால் மட்டுமே. பி ஆம் எப்போதும். சி ஒலி ஒரு முரசால் உருவாக்கப்பட்டால் மட்டுமே. டி இல்லை
அவர்களால் முடியாது. சரியான பதில் டி. இல்லை, அவர்களால் முடியாது. சரியான விடை தி. சோகஸ்மெலி மனித காதுகளால் 20 ஹெர்ட்ஸ் முதல் 20,000 ஹெர்ட்ஸ் வரையிலான அதிர்வெண் கொண்ட ஒலிகளை மட்டுமே உணர முடியும். இந்த வரம்பிற்கு வெளியே உள்ள ஒலிகள், குற்றொலி மற்றும் மீயொலி, மனித செவிப்புலனுக்கு எட்டாதவை. 12 கிராம் கார்பன் -12 இல் உள்ள அணுக்களின் உண்மையான எண்ணிக்கை எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறது? ஏ. கணக்கீடு மூலம், பை கால்குலேஷன். பி. சோதனை மூலம், எக்ஸ்பெரிமெண்டலி. சி. மதிப்பீடு மூலம், பை எஸ்டிமேஷன். டி. வரையறை மூலம், பை டெஃபினிஷன். சரியான பதில் பி. சோதனை மூலம், எக்ஸ்பெரிமெண்டலி. சரியான விடை 12 கிராம் கார்பன் -12 இல் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை, அவகாட்ரோ எண், பல்வேறு அறிவியல் சோதனைகள் மூலம் துல்லியமாக கண்டறியப்பட்டுள்ளது. இது வெறும் ஊகம் அல்ல, மாறாக பரிசோதனை முடிவுகளின் அடிப்படையில் உறுதிப்படுத்தப்பட்டது. புதைப்படிவ மரம் உருவாவதற்கு வழிவகுக்கும் கரிமப் பொருட்களை தாதுக்களால் மாற்றும் செயல்முறை என்ன? ஏ. படிகமாக்கல், கிறிஸ்டலைசேஷன். பி. புதைப்படிவமாக்கல், ஃபாசிலைசேஷன். சி. படிவு, செடிமெண்டேஷன். டி. அரிப்பு, எரோஷன். சரியான பதில் பி. புதைப்படிவமாக்கல், ஃபாசிலைசேஷன். 1. புதைப்படிவமாக்கல் என்பது இறந்த உயிரினங்களின் எச்சங்கள் அல்லது அடையாளங்கள் பாறைகளில் பாதுகாக்கப்படும் செயல்முறையாகும். இதில் கரிமப் பொருட்கள் தாதுக்களால் மாற்றப்பட்டு கல் போன்ற அமைப்பாக மாறுவது, பெட்ரிஃபிகேஷன், ஒரு முக்கிய வகையாகும். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?